வாஸ்து ஜோதிடம் இந்த ரெண்டும் ஒன்னோடு ஒன்று எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு இருக்கு. நேரகாலம் எல்லாத்துக்குமே நேரகாலம் சரியில்லாம தான் போகும். வாழ்க்கையில மனிதனுக்கு என்னைக்குமே நல்ல நேரமே இருக்கணுங்கிறது இல்லை. கெட்ட நேரம் கூட வரலாம். ஆனா எவ்வளவு கெட்ட நேரங்கள் வந்தாலும் சரி, அதை சமாளிச்சு வரக்கூடிய ஒரு மன தைரியம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா வாஸ்துப்படியான வீட்டில் இருக்கிறவங்க தான். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பாக திருப்பதி கௌரு ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் வாஸ்துல. அவர் தான் நவீனகால வாஸ்துவின் தந்தை அப்படின்னு சொல்லப்பட்டது. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வாஸ்து ரீதியான நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டு அவர் நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்காரு. நான் இது வரைக்கும் வாஸ்து பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு வீட்டை முழுமையா இடிச்சுட்டு கட்டுங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் வாஸ்து குறைபாடுங்கிறது ஒரு காரணமா இருக்குமா? கட்டாயம் இருக்கும். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடராகிய முருகனடிமை வாஸ்து எஸ் செல்வா சார் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட வாஸ்து சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டு தெளிவு பெறலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ வாஸ்து சார்ந்து மக்களுக்கு அடிப்படையாவே ஒரு சந்தேகம் இருக்கு சார். வாஸ்து ஜோதிடம் ரெண்டுமே மிகப்பெரிய கடல், ரெண்டுமே மிகச்சிறந்த கலைகள். நிறைய பேருக்கு இது சார்ந்த ஒரு சரியான புரிதல் இன்னும் இல்லை மக்கள்ல. வாஸ்து ஜோதிடம் இந்த ரெண்டும் ஒன்னோடு ஒன்று எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு இருக்கு. அதுக்கு உங்களுடைய ஒரு விளக்கத்தை கொடுங்க சார். நான் இது வரைக்கும் நான் ஒரு ஜோதிடராக இருந்து அதன் பிற்பாடு தான் அந்த வாஸ்து துறைக்கு வந்தேன். நான் ஜோதிடத்துறையில் இருந்து ஒரு மக்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லி அது நடக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டைமிங் இருக்குல்ல, அதை விட வாஸ்துப்படியான ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது சீக்கிரமாக நடந்துருது அந்த பலன்கள். ஒரு வாஸ்துப்படியான வீட்டில் இருக்கிறவங்க நேரகாலம் எல்லாத்துக்குமே நேரகாலம் சரியில்லாமல் தான் போகும். வாழ்க்கையில் மனிதனுக்கு என்றைக்குமே நல்ல நேரமே இருக்கணுங்கிறது இல்லை. கெட்ட நேரம் கூட வரலாம். ஆனால் எவ்வளவு கெட்ட நேரங்கள் வந்தாலும் சரி, அதை சமாளித்து வரக்கூடிய ஒரு மன தைரியம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா வாஸ்துப்படியான வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். அப்போ வாஸ்துப்படியான வீட்டில் இருந்துட்டாவே போதும், வேற எந்த ஒரு பாதிப்பும் அடைவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஒரு வாஸ்துப்படியான வீட்டில் இருந்துக்கிட்டு ஜோதிடம் ரீதியான ஒரு பரிகாரம் செய்யறீங்க அப்படின்னா கூட வாஸ்துப்படியான வீட்டில் இருந்தாதான் அது பரிகாரமே பலிக்குது. அப்ப வாஸ்து தான் மிகப்பெரிய ஒரு கலை. அதே மாதிரி வாஸ்து ரீதியாக வாஸ்து ஒரு அறிவியல் ரீதியாகவும் இயற்கையின் சம்பந்தப்பட்டு இயங்குறதுனால அது ஆரோக்கியத்தையும் நிம்மதியும் நிறைய தருது. நிச்சயமா வாஸ்துல ஆன்மீகம் எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கோ அதை விட அதிகமா அறிவியலும் சம்பந்தப்படுது. முழுக்க அறிவியல் தான் இங்க சம்பந்தப்பட்டுள்ளது. ஒருத்தவங்க ஒரு வீட்டை கட்டணும்னு நினைக்கிறாங்க சார், ஒரு இடத்த வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க யாருடைய ஆலோசனையை மிக அதிகமா பெறுவது சிறப்பாக இருக்கும். இப்போ ஒருத்தவங்க வாஸ்துல மட்டுமே நிபுணரா இருப்பாங்க, சில பேர் வாஸ்து ஜோதிடம் ரெண்டுலயும் நிபுணரா இருப்பாங்க. இப்ப யாருடைய ஆலோசனையை கேட்டு ஒரு வீட்டை கட்டினா, ஒரு இடத்த அமைச்சா அவங்களுக்கு ரொம்ப நன்மை பயக்கும். சரி, இந்த வாஸ்து ஜோதிடம் அப்படின்னு 2 துறையிலையும் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எந்த இதுலையும் முழுமையாக செயல்படவே முடியாது என்னுடைய கருத்தில். ஏன்னா வாஸ்து ரீதியாக வாஸ்துலேயே பயணிக்கிறப்ப, நான் ஜோதிடராக இருந்து வாஸ்துக்கு வந்தப்போ என்னன்னா, எனக்கு ஜோதிட ரீதியாக உள்ளே போக முடியலன்னா அதுக்கு டைமிங் எனக்கு இல்லை. வாஸ்துவிலேயே எனக்கு அதிகமான நேரங்கள் தேவைப்படுது. ரெண்டுமே நான் பார்க்குறேன் அப்படிங்கன்னா அவங்களால முழுமையாக பலன் சொல்ல முடியாது. ஒன்றா ஜோதிடர்கிட்ட போகணும், இல்லைன்னா வாஸ்து நிபுணர்கிட்ட போகணும். ஜோதிடர்கிட்ட எதுக்கு போகணும் அப்படின்னா, நான் இந்த காலகட்டங்களில் நான் வீடு கட்டலாமா, நிலம் வாங்கலாமா, அதை கேட்கறதுக்கு போகலாம். இப்போ அவர் வாங்கலாம் அப்படின்னு சொன்னார்னா அதுக்கப்புறம் நேராக வாஸ்து நிபுணர்கிட்ட வரணும். நான் ஒரு இடம் வாங்கலான் இருக்கேன், அந்த இடம் பார்த்துருக்கேன், இந்த இடத்த நீங்கள் செலெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு இங்கே வரணும். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் வாஸ்து ஜோதிடர் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு வாஸ்துல நிபுணத்துவம் பெறவே முடியாது. ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அவங்க அதில் மிகப்பெரிய ஒரு நிபுணத்துவம் பெற முடியும். இதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பாக திருப்பதி கௌரு ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் வாஸ்துல. அவர் தான் நவீனகால வாஸ்துவின் தந்தை அப்படின்னு சொல்லப்பட்டது. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வாஸ்து ரீதியான நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டு அவர் நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்கார். அவரு முழுமையாக ஜோதிடம் இல்லாமல் வாஸ்துவை மட்டுமே வச்சு எடுத்தார், பலன் சொன்னார். அதுல வெற்றி அடைஞ்சார் அவர். அதே போல பிரபலமான ஜோதிடர்கள் வெளியில பார்த்தீங்கன்னா நெல்லைக்கே வசன் ஐயா இருப்பார். அவர் எந்த ஒரு இடத்துலையும் வாஸ்து மின்கல் பண்ணவே இல்லை. அவரே அவருடைய புத்தகத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாஸ்து என்பது ஒரு அறிவியல், இது முழுக்க அறிவியல் தொடர்புள்ளது தான், இது இயற்கையோடு சேர்ந்தது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. எந்த இடத்துலையும் வாஸ்து ஒரு ஜோதிடம் அப்படின்னு சொல்லவே இல்லை.
அப்ப அந்தந்த துறையில வெற்றி பெற்றவங்க ஏதோ ஒண்ணுல மட்டும் தான் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. நிச்சயமா சார். இப்போ வாஸ்து ஒரு வீட்டில் வந்து சரி இல்லை அப்படின்னு தெரிய வருது அப்படின்னா, அதுக்கு தீர்வு வந்து அந்த வீட்டை இடிக்கிறதா மட்டும்தான் இருக்குமா? இல்லை வீட்டை இடிக்காம வேற ஏதாவது மாற்றங்கள் செய்யறது மூலமா அந்த வாஸ்து குறையை வந்து சரி செய்யலாமா? ஏன்னா நிறைய பேர் ரொம்ப விருப்பப்பட்டு கட்டின ஒரு வீடா இருக்கும். அதுக்கு கண்டிப்பா. பிறகு வாஸ்து வந்து சரியில்லைங்கிறது தெரிய வரும்போது இதை எப்படி நமக்கு இடிக்கிறது அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பா சார். அதுக்கான தீர்வு எதுவா இருக்க முடியும் சார்? சார் இப்ப ஒரு வீடு வந்து ஒரு குறை இருக்குது அப்படின்னா வீட்டை முழுமையாக இடிக்கணுங்கிறது எந்த இடத்துல நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. சரி. நான் இது வரைக்கும் வாஸ்து பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு வீட்டை வந்து முழுமையா இடிச்சுட்டு கட்டுங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஒரு சிம்பிளா ஒரு ஜன்னல் இந்த இடத்துல வைக்க வேண்டியது இருந்தால் வையுங்க. இல்ல ஒரு படிக்கட்டு தவறாகுது அந்த படிக்கட்டை மட்டும் கட் பண்ணி எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். முழுமையாக ஒரு வீட்டை இடிக்கிற சூழல் கண்டிப்பா யாருக்குமே இருக்காது. அது மாதிரி ஆனா எனக்கு 100க்கு ஒரு 10% கூட இல்ல. அப்ப நம்ம ஒரு ஜன்னல் வைக்கிறதுக்கு இடிச்சு கட்டுறது எடுக்கிறது ஒரு டாய்லெட் தவறான இடத்துல இருப்பாங்க. அந்த டாய்லெட்டை மட்டும் எடுக்கணும். ஒரு செப்டிக் டேங்க் தவறான இடத்துல இருக்கும். அந்த செப்டிக் டேங்கை மட்டும் எடுக்கணும். அவ்வளவுதான். முழுமையாக வீட்டை இடிச்சு மாத்தணுங்கிற அவசியம் இல்ல. என்னென்ன விஷயங்கள் தவறா இருக்கோ அதை சரி செஞ்சா அதை போதும். சரி செஞ்சா போதும். ரேரா தான் வந்து முழுமையாக வீடு இடிக்கக்கூடிய சூழல் வரும். அதுவுமே கூட அது எப்படி இருக்கும் அப்படின்னா சைஸ் அதாவது அதோட இடம் சைஸ் வந்து ரொம்ப சிறுசா இருக்கும். அதாவது ஒரு வாஸ்துபடி வீடு கட்டுவதற்கு ஏதுவான ஒரு அளவீடுகள் வேணும். ம். ஒரு ஒரு 30க்கு 40 அப்படிங்கிற ஒரு சைஸ் இருந்தால் தான் அதில் ஒரு வீடு கட்ட முடியும். அதுக்கு குறைவாக இருக்கும் அந்த இடத்துல கட்டியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒன்றா வீட்டை மாற்றிக்கு போயிருக்கீங்க. இதில் என்னத்தான் பண்ணனாலும் வாஸ்துபடி கட்ட முடியாது. வாஸ்துபடி அமைக்கவே முடியாது. அப்படி நீங்கள் இது தேவையில்லாமல் இதுக்கு வேறு ஏதாவது செலவு பண்ணி இடித்து வேறு மாதிரி கட்டுறீங்க அப்படின்னா அது தண்ட செலவு தான் அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கு நீங்கள் வேறு வீடே போய்க்கலாம்ல. அப்படி தான் நம்ம சொல்லுவோம். யாரையுமே எடுத்தோன்னே இடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். கண்டிப்பா. வீட்டினுடைய அளவை பத்தி சொன்னீங்க சார். இப்போ ஒவ்வொருத்தருமே வீடு அப்படிங்கிறது தான் எங்க போனாலும் சரி, திரும்பி வந்து அவங்க நிம்மதியா ஒரு நாள் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடங்கிறது வீடு தான். கண்டிப்பா. அந்த வீடு ஒரு இருப்பிடம் அப்படிங்கிறத தாண்டி தங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக பிரம்மாண்டமா நிறைய செலவு பண்ணி பல பேர் வீடு கட்டுறாங்க. ஒவ்வொரு அறைக்கும் நிறைய செலவு பண்றாங்க. ஒரு வீட்டுக்கு ஒவ்வொரு அறைக்கும் அவ்வளவு ஆடம்பரமா பிரம்மாண்டமா பொருட்செலவு பண்ணி கட்டணுங்கிற ஒரு அவசியம் இருக்கா? அப்படியெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. அதாவது சிறுக கட்டி பெருக வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக ஆக ஆக அங்கே வாஸ்துக்குறை உள்ள வந்துடும். அதாவது நம்ம விரலுக்கேற்ற வீக்க வேணுமோ அந்த அளவுக்கு கட்டிக்கிட்டா போதும். பிரம்மாண்டம் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க மேக்சிமம் ஹை சீலிங் விட்டு கட்டுவாங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமா தெரியும். நாங்கள் ஹை சீலிங்கே வேண்டாம்னு தான் சொல்றோம். நம்ம எவ்வளோ பெரிய ஒரு 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 பணக்காரராக இருந்தாலுமே கூட ஹை சீலிங் கட்டும்பொழுது அவர் நிம்மதி இழந்து இருக்கிறத நம்ம கண்கூடா பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம வீட்டுடைய அளவு எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி வந்து குறைவா இருக்கும் சொல்லி நிறைய பேர் சொல்றதை நாங்கள் கேட்கலாம். அது உண்மைதானா சார்? வாஸ்து ஆமாம் சார். ஒரு அளவுக்கு மீறி வீடு வந்து சைஸ் ரொம்ப பெருசாகுது அப்படின்னா அங்கே வாஸ்து குறையும் வந்துடும். அதனால நிம்மதி இல்லாம போயிடும் அவங்க. அதனால என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு அளவீடு அதுக்குன்னு ஒரு அளவீடு இருக்கும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றது என்னன்னா ஒரு ஃப்ளோருக்கு 2 பெட்ரூம் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன். இது ஒரு சரியான ஒரு அமைப்பு. இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்னென்னலாம் உள்ளே கொண்டு வரீங்களோ அப்போ அங்கே வாஸ்து குறையும் சேர்ந்து வந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். ஒரு வீட்டில் இந்தந்த அறைகள் இருக்குன்னா சார், இந்தந்த அறை இன்னென்ன அளவில் இருக்கிறது நல்லது ஒரு வீட்டுக்கு அப்படின்னு வாஸ்துப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, அதாவது இது மனையடி அப்படிங்கிறது ஒன்றும் தேவையில்லை. மனையடி அப்படிங்கிறதே கூட இப்போ இந்த காலகட்டத்துக்கு அது தேவைப்படாமல் இருக்குது. அது பயன்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா மனையடி கான்செப்ட் அப்படின்னா ஒரு அடி அப்படிங்கிறது வந்து இவங்கெல்லாம் டேப்பில் வச்சிருக்கிற அடியை சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அந்த குடும்பத் தலைவருடைய பாத அடியை தான் வந்து கணக்கெடுத்தாங்க. ஆனால் அந்த அடியை கணக்கெடுக்கிறத விட்டுட்டு இப்போல்லாம் டேப்பில் அளக்கிற அடியை எடுத்து கணக்கு வச்சுட்டு இருக்காங்க. அதனால் நாம் வந்து மனையடியை வந்து சிபாரிசு செய்வதில்லை. அப்படியே வராது. அவங்களுக்கு நம்பிக்கை வேணும், எனக்கு மனையடி தான் வேணும்னா அது மாதிரி போட்டு கொடுப்போம் நம்ம. சரிங்களா? அப்போ ஒரு பெட்ரூமு மினிமம் 10க்கு 11 மினிமம் ஒரு கப்புள்ஸ் தங்குறதுக்கு மினிமம் 10க்கு 11 இருக்கணும் ஒரு பெட்ரூம். அப்படியான ஒரு அறையில் மட்டும்தான் அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். நிச்சயமா. இப்போ வாஸ்து குறைவு ஏற்படுறது அப்படிங்கிறதுனால ஒருத்தவங்களுக்கு மன ரீதியான பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுமா? உடல் சார்ந்த பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுமா? ஏன்னா நிறைய பேர் வீட்டில் குழந்தைகளுடைய கல்வி அப்படிங்கிறது சரியானதாக இருக்காது. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப பாதிப்புக்குள்ளதாக இருக்கும். வீட்டில் எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். இப்படி ஒருத்தவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் வாஸ்து குறைபாடுங்கிறது ஒரு காரணமாக இருக்குமா? கட்டாயம் இருக்கும். இப்போ ஒரு வீடு சரியில்லை அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அது பாதிக்கும். இப்போ நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது என்னன்னா தனிப்பட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறோம். அவருக்கு என்ன நல்லது கெட்டதுக்கு பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குழந்தைகளுக்கு பார்க்குறது வந்து ஒரு பெரும்பாலும் குறைவாக தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த ஜாதகருக்கு நிறைவாக சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வீட்டினுடைய கட்டமைப்பை வச்சு ஒரு குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிடலாம். இதில் மன ரீதியான பிரச்சனை ஃபர்ஸ்ட் தொடங்கும்.
அதுக்கப்புறம் நோய் தொடங்கும், அதுக்கப்புறம் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கும். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா வாஸ்து குறையோட வீடு தான். நிச்சயமா சார். ஒரு வீட்டுக்குள்ள சூரிய வெளிச்சம் இந்தந்த அறைகளில் வந்து பட்டா அந்த வீட்டில் வந்து ரொம்ப நிறையா சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா நாங்கள் கேள்விப்படுறோம். சூரிய வெளிச்சம் பட்டா பொதுவாக நல்லது. ஆனால் இந்தந்த முறைகளில் அதே சூரிய வெளிச்சம் ஒரு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. இப்போ காலையில் சூரிய உதயம் ஆகும் பொழுது வரக்கூடிய கதிர்கள் தான் நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். நீங்கள் உச்சி வெயில் இருக்கக்கூடிய சூரிய கதிர்கள் வந்து நேரடியாக ஓடிஎஸ் மூலமாக இறக்குவாங்க. ஒரு கிளாஸ் போட்டு அது மூலமாக இறக்குவாங்கல்ல, அந்த சூரிய வெளிச்சம் வந்து நமக்கு ஆரோக்கியத்தை தராது. மாறாக வேற ஏதேனும் புறஊதா கதிர்கள் அவருடைய வீரியத்தை அதிக நாளாக என்னன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் ஓடிஎஸ் அமைத்த வீடுகளுக்கு நம்ம சிபாரிசு கொடுக்கறதே இல்லை. சூரிய உதயம் அப்படிங்கிறது காலையில் 6 மணிக்கு ரைஸ் ஆகி ஒரு 9 மணி வரைக்கும் வரக்கூடிய சன்ரைஸ் மட்டும்தான் நம்ம வந்து அலோவ் பண்றோம். அதுக்கு பிறகு வர சன்ரைஸ்னால பெரிய நன்மைகள் எதுவும் பெரிய நன்மைகள் இல்லை. ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுக்கும் பொருந்தும். இதுக்கும் பொருந்தும். ஏன்னா 10 மணிக்கு மேல வரக்கூடிய ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட ரேஸோடைய வீரியம் அதிகமா இருக்கிறதுனால அது ஸ்கின்னை பாதிக்கிற அளவுக்கு பாதிப்பு இருக்கு. நிச்சயமா. ஒரு வீட்டில் முக்கியமானது ஒரு அறை அப்படின்னா பூஜை அறை அப்படிங்கிறது. அதுக்கு வந்து நிறைய பேர் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் மற்ற எல்லா அறைக்கும் பார்த்து பார்த்து கட்டுறாங்க. ஆனால் பூஜை அறைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. சில பேர் பூஜை அறையில் வந்து நிறைய படங்கள் வந்து வைக்கிறத பார்க்க முடியுது. பூஜை அறையில் படங்கள் இவ்வளவுதான் வைக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கா, இல்லை அவங்களுடைய விருப்பம் சார்ந்ததா சார்? அதெல்லாம் அது எல்லாமே அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது தான். இப்போ பூஜை அறையே இல்லாத வீடுகளும் கூட நல்லா இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இப்போ ஒரு வேற்று மதத்தினர் வீடு வாஸ்து பார்க்கவும் போகிறோம். அப்போ அங்கெல்லாம் பூஜை அறைங்கிறது இல்லையா, அவங்க ப்ரேயர் ரூம் வச்சுருப்பாங்க, ஒரு தொழுகை ரூம் இருக்கும், அங்கெல்லாம் பெரிய படங்கள்லாம் இல்லைல்ல. இது வந்து வாஸ்துங்கிறது ஒரு அறிவியல் ரீதியாக இயற்கையோடு சேர்ந்ததுங்கிற பொழுது இங்கே ஆன்மீகத்தை வந்து ரொம்ப நம்ம பார்க்க தேவையில்லை. அந்த அதிக படங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை தான். ஆனால் பூஜை அறை எங்கே இருக்கணுங்கிறது முக்கியம். கண்டிப்பாக பூஜை அறை வந்து ஒரு வீட்டினுடைய ஒட்டுமொத்த வீட்டினுடைய வடக்கு நடுபாகத்திலிருந்து கிழக்கு நடுபாகம் வரைக்கும் இருக்கவே கூடாது. அதாவது இதில் வந்து வடகிழக்கும் சேர்ந்து வந்துடும். அடுத்தது தென்மேற்கில் இருக்கக்கூடாது. இந்த 2 இடங்களையும் தவிர்த்து மற்ற இடத்துல எங்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் இருக்கோ அங்கே வச்சுக்கலாம். பொதுவாக வந்து மேற்கு மத்தியம் தெற்கு மத்தியம் நாங்கள் சொல்லுவோம். அங்கே வந்து வைக்க முடியாத சூழ்நிலைன்னா வேற எங்கேயாவது வச்சுக்கலாம். ஆனால் இந்த இடங்கள்ல வைக்கக்கூடாது. வடக்கு மத்தியத்திலிருந்து கிழக்கு மத்தியம் வரைக்கும், அப்புறம் தென்மேற்கு கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஒரு பெட்ரூம் இந்த சைஸ்ல இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க சார். பூஜை அறை அதுக்கும் இந்த அளவு இருந்தால் சரியா இருக்குங்கிற மாதிரி இருக்கா? இல்லை, நம்ம பூஜை அறைக்கே நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இப்போ வந்து ஒரு பூஜை அறைனா மினிமம் வந்து 5 கார் வைக்கிறாங்க. ஒரு வசதிக்கு ஏற்ப 10க்கு 10 கூட வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான இடமைப்புகள் இருந்தால் வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு என்னன்னா எங்கே வைக்கணுங்கிறதா நம்மளுடைய கான்செப்ட். இதில் வடகள் நம்ம சொன்ன அந்த திசைகளில் இருக்கக்கூடாது. மற்ற இடத்துல நீங்கள் எங்கே வேணால் வைங்க, எவ்வளோ பெருசு வேணால் வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசுங்கிறது ரொம்ப சிறுசுங்கிறது அது அவங்களுடைய இடத்துக்கு சேர்ந்த மாதிரி தான். கண்டிப்பாக ஒரு வாஸ்து நிபுணரை நாடி ஒருத்தவங்க ஆலோசனை கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்டும் போதோ அல்லது புதுசாக ஒரு இடம் வாங்கும் போதோ என்னென்ன விஷயங்களை அவங்க கட்டாயம் கேட்கணும் ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட. கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் கேட்டதுக்கு பிறகு தான் ஒரு வீட்டை வந்து அவங்க கட்டணும், இடத்த அமைக்கணும்னு சில விஷயங்கள் இருக்கும். அதில் மக்கள் வந்து கண்டிப்பாக தங்களுடைய நினைவில் பதித்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சார்? அருமையான கேள்வி. என்னென்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, என்னகிட்டே கேட்பாங்க, ஃபோன் போட்டு, சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் இடம் எங்கேன்னு சொல்லி நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் எங்கள் இடத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை, நான் தான் உங்கள் இடத்துக்கு வரணும். ஏன்னா இந்த ஜோதிட கட்டத்தை போல ஆன்லைனில் அனுப்பிச்சு விட்டா கட்டத்தை பார்த்து சொல்கிறது வாஸ்து கிடையாது. கண்டிப்பாக அந்த இடத்தின் சூழலை பார்க்கணும். நம்ம அந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துல இருந்து நம்ம டைரக்ஷன்ஸ்லாம் செக் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது முதல்ல ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து அந்த வாஸ்து நிபுணர் வந்து நான் உங்கள் இடத்துக்கு வரேன்னு சொன்னால் அவர் வாஸ்து நிபுணர். கண்டிப்பாக சரிங்களா. 2வது அவர் கேம்பஸ் பார்ப்பாரு, கேம்பஸ் வச்சு அவர் பார்த்து சொல்கிறாரு அப்படின்னா அது ஒரு அடுத்த கட்டமான ஒரு நல்ல வாஸ்து நிபுணர். அதற்கு அடுத்த அப்படி எந்த ஒரு பூஜை செய்யணும், நீங்கள் இந்த பரிகாரம் செய்யணும், இந்த கோயிலுக்கு போகணும் இப்படிலாம் சொன்னார்னா அவர் வாஸ்து நிபுணர் கிடையாது. ஓஹோ. அதே போல் உங்கள் ஜாதத்தை கொடுங்க, உங்கள் ஜாதத்தை பார்த்துட்டு நான் சொல்கிறேன், இங்கிருந்தே சொல்கிறேன், நான் வீட்டிலேருந்தே உங்களுக்கு பிளான் போட்டு கொடுக்குறேன், நான் வீட்டிலேருந்தே உங்களுக்கு ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு பிளானை கரெக்ஷன் பண்ணி தராருன்னா அவர் கண்டிப்பாக வாஸ்து நிபுணர் கிடையாது. எந்த ஒரு வாஸ்து நிபுணராக இருந்தாலும் அந்த ஸ்பாட்டுக்கு வரணும், அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருந்து தான் அவங்களுக்கு செக்அப் பண்ணி எல்லா ஆய்வுகள்லாம் செய்து அவருக்கு ஒரு பிளானை கொடுக்கணும். இதுக்கு யார் தோதுவான ஒரு வாஸ்து நிபுணரோ அவங்க தான். நேரில் வந்து தான் கண்டிப்பாக, நேரில் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, இங்கிருந்து நாளைக்கு கன்னியாகுமரி போகணும்னாலும் நாளைக்கு நான் போய் தான் ஆகணும், அங்கே போய் தான் பார்க்கணும். ஆன்லைனில் பார்க்குற வாஸ்து ஜோதிடர் அப்படிங்கிறது அவங்க வாஸ்து ஜோதிடர் தான் ஆன்லைனில் பார்ப்பாங்க. இப்போ நிறைய வாஸ்து சார்ந்த வகுப்புகள்லாம் போய் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்க ஆன்லைன்னு சொன்னோடனே ஆன்லைன் கிளாஸஸ் நிறையா போயிட்டு இருக்கு. வாஸ்து இத்தனை நாளில் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு
எல்லாராலையுமே வாஸ்து கற்றுக்கொள்ள முடியுமா? அதுக்கு அது ஒரு பயணம் தானா, ஒரு ப்ராசஸ் தானா, இல்லை இத்தனை நாட்கள்ல வாஸ்து வந்து கற்றுக்கலாம் ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? சார் 2 நாளையில உங்களுக்கு வாஸ்து பேசிக் கற்றுக்கலாம் சார். அதில் பெரிய ஒரு காம்ப்ளிகேட்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் டைரக்ஷன் பார்க்க கற்றுக்கணும், 4 மூலைகளில் என்னென்ன கட்டமைகள் வரணும்னு தெரிஞ்சுக்கணும். இது 2 நாளில் கற்றுக்கலாம். ஆனால் அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு இடத்துக்கு போய் 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 நம்ம பார்க்கலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க தொழிலாக பண்ண முடியும். கண்டிப்பாக. பொதுவான கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிடும் 2 நாளே இல்லை. ஆனால் இது 3 மாதம் நான் கிளாஸ் நடத்துகிறேன், 6 மாதம் நடத்துறதுல ஒன்றும் கிடையாது, 3 மாதம் நடத்துறதுல ஒன்றுமே கிடையாது. இங்கே வந்து ஜோதிடத்தை துணைக்கு எடுத்துக்கிட்டா மட்டும் தான் நீங்கள் 4 மாதம் வரைக்கும் நடத்தலாம். இங்கே ஜோதிடமே இல்லை, ஒன்லி சயின்ஸ் அப்படின்னா 2 நாளில் அந்த கிளாஸை முடிச்சிடலாம். முழுக்க முழுக்க அறிவியல். ஆமாம், நாங்கள் இது வரைக்கும் ஒரு 16 வகுப்புகள் நடத்தியிருக்கோம். 2 நாட்கள் தான். 2 நாட்களில் பேசிக் கற்றுக் கொடுத்துருவோம். ஹையர் கிளாஸ் 2 நாள். அந்த ஹையர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நேரடியாக ஸ்பாட்டுக்கு வந்து அந்த ஸ்பாட்டுக்கே போவோம். ஒவ்வொரு வீட்டுக்கு போவோம், ஒரு ஃபேக்ட்ரிக்கு போவோம், ஒரு லேண்ட் லே அவுட்டுக்கு போவோம். இந்த லே அவுட்டில் இப்படிலாம் இருக்குன்னு பார்ப்போம். அது தொழில்முறை பயிற்சின்னு பேர். மொத்தம் 4 நாள் தான். இதுக்கப்புறம் அவங்க அனுபவத்துல ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவங்க கத்துக்கிறது தான் இருக்கு. அவங்களுடைய அனுபவம் தொடர்ந்து அனுபவம் தான். அவங்களுடைய பயணத்தை பொறுத்து அவங்க கத்துக்கிறது அடுத்தடுத்து. கண்டிப்பா கண்டிப்பா. நிச்சயமா சார். இப்போ ஒரு வீடு கட்டும்போது வாஸ்துப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கட்டுறாங்க. அது இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் தனிநபர் விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு வீட்டுல ஒவ்வொரு விஷயத்தையுமே வாஸ்துப்படி தான் அமைச்சாகணுமா எல்லாத்தையுமே, இல்ல இந்தந்த விஷயங்கள்லாம் அவங்களுடைய தனிநபருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கலாம் அப்படின்னு ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் ஏதாவது? இல்ல, நம்மளுக்கு வந்து ஒரு விதிகள் வந்து ஒரு 7 விதிகள் நாங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த 7 விதிகள் பாதிக்கப்படாம இருந்துட்டாவே போதும்ன்றோம். நிச்சயமா 100% வாஸ்து எங்கேயுமே கிடையாது. அடுத்த கேள்வி அதான் கேட்கலாம். 100% வாஸ்துங்கிறதே கிடையவே கிடையாது. 100% வாஸ்து அப்படின்னா உங்க வீட்டுல உள்ள டாய்லெட்டே அட்டாச் டாய்லெட்டே இருக்கக்கூடாது. அப்ப இங்க 100% வாஸ்து கிடையாது, 65 தான். அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுடைய விருப்ப தேர்வு என்ன, உங்க பிளான் எனக்கு அனுப்பிச்சு விடுங்கன்றேன். ஏன்னா அவங்களுடைய விருப்பம்னு ஒன்று இருக்கும்ல, எனக்கு என் வீடு இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு இருக்கும்ல. அப்போ உங்க பிளானை ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு விடுங்க. அந்த பிளானை வாங்கி இவங்களுடைய விருப்பம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாது போல் நம்ம வாஸ்து குறைகள் இல்லாம திருத்தம் செய்து நான் கொடுத்துருவேன் ஈஸியா. ஆனா எந்த ஒரு இடத்துலையும் அந்த ரூலை பாதிக்கப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஒத்துக்கவே மாட்டோம். வேற வாஸ்து கூட பார்த்துக்குன்னு சொல்லிடுவேன். ஒரு வீட்டில் பூஜை அறை எப்படி இருக்கணும், படுக்கை அறையுடைய அளவு எப்படி இருக்கணும், சூரிய வெளிச்சம் இந்தந்த நேரத்தில் படணும், அந்த நேரத்தில் படக்கூடாது அப்படின்னு வாஸ்து குறித்து எங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்கள், குழப்பங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருக்கீங்க. உங்களுடைய பதில் மூலமாக நேயர்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.